மாற்றங்கள் வினா மாற்றங்களே விட அப்படின்னு 96 படத்தில் ஒரு பாட்டில் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் சில கேள்விகள்லாம் இருக்கும் நம்ம லைஃப்பில், அதை கேட்ட உடனே நம்ம டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. அதை வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி ஆகும். அதுபோல் 7 கேள்விகள் தான் நான் வந்து என்ன அப்பப்போ கேட்டுப்பேன். இந்த 7 கேள்விகளும் நான் வந்து லைஃப்பை எப்படி நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சாய்ஸஸ் என்ன, எனக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டு, என்னோடய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அனலைஸ் பண்ணி என் லைஃப்பை வந்து ஒரு இன்டென்ஷனலாக நான் வந்து லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய கேள்விகள். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த கேள்விகளை நான் ஒரு ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணியிருப்பேன். இன்னொரு வாட்டி நான் வந்து வேறு ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் 2 பதிலுமே எனக்கு வந்து என் லைஃப்பை இன்னும் இன்டென்ஷனலாக பாசிட்டிவாக அப்லிஃப்டிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்விகளை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். Number 1, are my decisions and actions born out of love or fear? இதில் நான் லவ்னு சொல்கிறது வந்து காதல் கிடையாது, பட் இன்ட்ரெஸ்ட். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 வகை வழியாக தான் நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்போம். பட் நீங்கள் எதெல்லாம் வந்துட்டு லவ்வில் செய்கிறீங்களோ அதில் வந்து உங்களோட இன்வால்மெண்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல், அதோடைய அவுட்கமில் வந்து நீங்கள் காட்டுற அந்த மதிப்பு, இது எல்லாமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அது ஒரு பயத்தினால செஞ்சதுனால. மேபி நீங்கள் வந்து எடுக்கிற ஆக்ஷன் வந்து அதே தானா இருக்கும், பட் அதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து அந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் அண்டு உங்களோட உழைப்பு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆஃபீஸில் வந்து பல விஷயங்கள் உங்கள் மேனேஜர் சொல்கிறாரு அப்படின்னு, இல்லை அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் த பாக்ஸ் மாதிரி நம்ம ஏனோ தானோ செய்வோம். ஆனால் சில விஷயங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக இருக்கும்போது அதில் வந்து ரொம்பவே நீங்கள் இன்வால்வ்டாக இருப்பீங்க. அது ஒரு வேலையாகவே உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் லைஃப்பில், உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்ன் அவுட் ஆஃப் ஃபியர் செய்கிறீங்க, எவ்வளோ வந்து பார்ன் அவுட் ஆஃப் லவ் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேலன்ஸை வந்து உங்களால் ரீஷேப் பண்ண முடிஞ்சதுனாலே உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கும். உங்களோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப இன்டென்ஷனலாக உங்கள் கண்ட்ரோலில் போகுது அப்படிங்கிற ஒரு ரீஓரியன்ட் பண்ணுற மாதிரி இந்த கேள்வி வந்து உங்களுக்கு அமையும். Question number 2, what does enough look like for me? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொஸ்டின். ஏன்னா நான் வந்துட்டு தமிழ்நாடுல எல்லாருமே இன்ஜினியர் ஆவாங்கள்ல, அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அதே போல் கொஞ்ச நாளில் வந்துட்டு MBA பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு லோன் போட்டு கார் எடுத்தேன், வீடு எடுத்தேன். அது முடிஞ்ச உடனே அடுத்தது ஒரு பெரிய வீடு வாங்கலாமான்னு யோசித்தேன், இல்லை பெரிய கார் வாங்கலாமான்னு யோசித்தேன். அதே போல் லைஃப் வந்து ஒரு ரேட் ரேஸ் மாதிரி போயிடுச்சு. பட் இந்த கேள்வி வாட் இஸ் இனஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓவர் கன்சியூமரிசம் லைஃப்லேருந்து என்னை ஸ்டாப் பண்ணி எனக்கு என்ன பிடிக்கும், என்னோடய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்னு ரீஓரியன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே நம்மளோட டிசிஷன்ஸ் எல்லாம் ஆட்டோ பைலட்டில் போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து யாரோ சொன்னாங்க, இல்லாட்டி வந்து கீப் அப் வித் ஜோன்ஸ்க்காக நம்ம வந்து இதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நிறுத்தினோம், நம்மளே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. உங்கள் லைஃப்பில் வந்து எது இனஃப் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கேற்றபடி உங்களோட டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். Question number 3, what ripple effects of my actions do I not notice? நம்ம செய்கிற பல டிசிஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஒரு மினிமலிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோடய சுற்றி இருக்கிறவங்க மேலே வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வரக்கூடாது, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும். நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டக்குன்னு வந்து பார்த்தோம் பிடிச்சோம் எடுத்தோன்னெலாம் இருக்கக்கூடாது, அதை பற்றி நம்ம பேசணும், அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூகலாக இருக்கணும், கண்டதை வந்துட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாது, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட வேணாம், நம்ம வீட்டிலேயே குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி வீட்டில் வந்து சமையல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒர்க் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ பல டெசிஷன்ஸ் வந்துட்டு நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த அவேர்னஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாய்ஸஸ் ஆஃப் லைஃப்பையும் மாற்றிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10 years பேக் சொன்னோன்னா சிவகாசியில்
இந்த தீபாவளி டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பட்டாசு வெடிக்காதீங்க, ஏன்னா சிவகாசியில் வந்து நிறைய சில்ட்ரன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் இப்போது நிறையாவே வந்துட்டு பட்டாசு வெடிக்கிறதை நாங்கள் குறைச்சிட்டோம். அதே போல் தான் எல்லாருமே ஆக்சுவலாக எங்கே வந்து கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், டீஃபாரஸ்டேஷன், இந்த கெடுதல் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நம்மளோட கான்ஷியஸ் சாய்ஸஸில் நம்ம வந்து சிலதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட ஸ்மால் சர்க்கிளில் நீங்கள் வந்து இன்னும் பாசிட்டிவாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி நம்பர் 4. இஃப் ஐ ஸ்டாப்ட் சேசிங் ஃபார் மோர், வாட் வில் ஐ ஃபைனலி மேக் ஸ்பேஸ் ஃபார் வித் மை டைம், மை மைண்ட் அண்ட் மை ஹார்ட்? லைஃப் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரேட் ரேஸ் மாதிரி போயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு கேள்வி. ஏன்னா ஒன்ஸ் நம்மக்கிட்ட டைம் இருக்குது அப்படின்னாலே நம்ம மைண்ட் வந்து கொண்டக்க மண்டக்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நெகட்டிவான ஸ்பைரலில் போயிடும். ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இதை பற்றி நானே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படி மினிமலிசம் ஆரம்பித்து அந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சி என் மைண்டு ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலில் போச்சு. அதை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு, அதை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி என்னென்ன விஷயங்கள் அதிகமாக செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு. பட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் மணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அது வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களோட எஃபர்ட்ஸை போடுவீங்க? அதுதான் வந்து உங்களோட திங்ஸ் தட் யூ வாண்ட் டு டூ பார்ன் அவுட் ஆஃப் லவ். ஸோ அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணோடனே அதெல்லாம் வந்து உங்களுக்கு இக்கிகாய்னு சொல்லுவாங்க. அதாச்சும் உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட டைம் அண்ட் மணி அண்ட் உங்களோட எஃபர்ட்ஸையும் வந்துட்டு ஒரு விஷயத்தில் போடுறீங்க, அது உங்களுக்கு ஜாய் கொடுக்குது அப்படின்னு. ஸோ உங்கள் இக்கிகாயை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது உங்களோட ஹெக்டிக் லைஃப் டைம்லேயும் நீங்கள் வந்து அதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. நம்பர் 5. ரைட் நவ் அட் திஸ் வெரி மொமெண்ட், ஹவ் am I feeling, what is going on inside me, and am I aware of it or numbing and moving on with things? இப்போது சில சமயம் வந்துட்டு நம்ம ஒரு கனவு மாதிரி, கெட்ட கனவு மாதிரி கண்டிருப்போம். அப்போது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக யார் வராங்களோ அவங்க மேலே வல்லுன்னு விழுந்துட்டுருப்போம். நம்ம ஏன் கோவமாக இருக்கோன்னே தெரியாது, அப்படியே போயிடும் ஒரு நாள். இல்லை சில சமயம் வந்து நம்ம மேனேஜர் இருந்து ஏதாச்சும் திட்டியிருப்பாங்க ஒரு சம்திங் லைக் தட், நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை விட்டுருவோம். பட் மூவ் ஆன் பண்ணியிருக்கோன்னு நினைப்போம். பட் அது நிஜமாக இல்லாமல் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெடிச்சிருவோம், கோவத்தை வந்து வெளியே காட்டிடுவோம். ஸோ இந்த கேள்வி வந்து என்னோடய ரியாக்ஷன்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பாஸ் எடுத்துகிட்டு நானே மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை அவங்க மேலே வல்லுன்னு விடுறதுக்கு முன்னாடியோ வந்துட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இனிஷியலாக வந்து நம்ம அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் இந்த ப்ராக்டிஸ், ஓகே ஹவ் am I feeling அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, கொஞ்சம் எவ்ரி இன்டர்வல்ஸில் நீங்கள் கேட்டுருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி மோர் அலைன் டு யுவர் ட்ரூ செல்ஃப். அண்ட் நீங்கள் வந்து இந்த ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிப்பீங்க. யூ வில் பி அ பெட்டர் பர்சன் டு பி வித். உங்கள் பாடிக்கு வந்து தெரியும் எப்போல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு அன்அலைன்டாக பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் கோல்ஸ், உங்களோட கேரக்டருக்கு வந்து ஏற்று வராத சில விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ ஹவ் am I feeling today and why I'm reacting அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே லைஃப்பில் வந்து எப்படி லீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆன்சர்ஸை வந்து அது கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள கேள்வி. நம்பர் 6. If I continue to live exactly like this for the next 10 years, will I end up to the place where I truly want to be? லைஃப் வந்து எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியாத மாதிரி ஒரு ஆட்டோ பைலட்டில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 2008 நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ 2025 வரைக்கும் ஆகிடுச்சு. பட் இந்த கடந்த 17 years வந்து இப்படி போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னால் நிறைய மொமெண்ட்ஸை வந்து ரிகலெக்டே பண்ண முடியல. ஸோ இதே போல் வந்துட்டு இன்னொரு 10-20 years போயிடுச்சுன்னா வந்துட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நான் வந்துட்டு யோசித்தேன் அப்படின்னா எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் 30 years ஆஃப் ஒர்க்கிங் லைஃப் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போவே வந்து இவ்வளோ ஹை ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ ஹை ப்ரெஷர், இவ்வளோ கெட்ட லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஒன்று பேர்ன் அவுட் ஆகிடுவோம், இல்லைன்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும், நம்ம வந்து பேர்ன் அவுட் தான் ஆயிடுவோம். அண்டு உனக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்காது. அண்ட் கடந்த 17 வருஷத்தில் எப்படி வந்து நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் ஞாபகமே இல்லையோ அதே போல் தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பும் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே டு ஸ்லோ டவுன், இட்ஸ் ஓகே டு டேக் யுவர் டைம். கொஞ்சம் அன்ப்ரொடக்டிவாக இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் அண்ட்
பாடியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இந்த கேள்வி எனக்கு கொடுக்குது. இதே கேள்வி ஹவ் am I going to be in 10 years if I continue like this, இதை வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா என்னோட கரண்ட் லைஃப் ஸ்டைலில் நான் இப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் போது எங்கிட்ட எவ்வளோ இருக்கும் அண்ட் அது வந்து போதுமா இல்லையா அப்படிங்கிற பயங்கர டீப்பான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கேள்வி கொடுக்கும். ஸோ பயங்கர லைஃப் சேஞ்சிங் கொஸ்டின் இது. நம்பர் 7, லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப வித்தியாசமான ஒரு கொஸ்டின். Life is going to have a lot of pain, but what pain am I choosing for myself to go through in order to become who I really want to be? யாருக்குமே லைஃப் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒன்றுமே வேணாம், லைஃபே வேணாம், முற்றும் திறந்த ஞானியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒரு மொனாஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிங்கன்னா மொதல் விஷயமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரையில் படுத்துக்கோ, இல்லைனா வந்துட்டு டெம்பிளை க்ளீன் பண்ணு, கோயிலை க்ளீன் பண்ணு இப்படிங்கிற டாஸ்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஹார்ட்ஷிப்ஸை வந்து திருப்பி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ பெயின் இன் லைஃப் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் தான். பட் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பெயின் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணதாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நான் காலையில் வலிக்க எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன், இல்லைனா ஜிம்முக்கு போகிறேன், ஒரு வெயிட்ஸ் தூக்குறேன் அப்படின்னா தட் பெயின் இஸ் குட் ஃபார் மீ. என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. என் மைண்ட் வந்து கிளியராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது. அதே போல் நான் விடிகாத்தால் எழுந்திரிச்சு என்னோடய ஜாபையும் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடணும், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இந்த சேனலோட எஃபர்ட் எல்லாமே வந்து நான் சூஸ் பண்ண பெயின். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப்பில் எந்த பெயின் பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசித்து அதை வந்து இன்னும் உங்கள் லைஃப்பில் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பெயினை வந்து கான்ஷியஸாக இன்கார்பரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த சேனலுக்காக அண்டர்கோ பண்ணுற எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லைனா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.